உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த ஒபிசிட்டி என்று சொல்லுகின்ற பொழுது உடல் எடை. இந்த உடல் எடை அதிகமாகின்ற பொழுது உள் உறுப்புகள் அழற்சி அடைகின்றன. நமக்கும் அது ஒரு தொல்லையாக அமைகிறது. இந்த உடல் எடை குறைவதற்கு வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒவ்வொரு வாரமும் அருகம்புல் சாறு அல்லது பூசணி சாறு அல்லது வாழைத்தண்டு சாறு, அருகம்புல் சாறு, பூசணி சாறு, வாழைத்தண்டு சாறு, இவற்றில் ஏதேனும் ஒன்றை 100 ml அளவுக்கு காலையிலே வெறும் வயிற்றிலே பருகி வருகின்ற பொழுது உடல் எடையை குறைத்து ஆரோக்கியத்தை தக்க வைக்கக்கூடியதாக இது விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. வாரத்திலே 3 நாட்கள் 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 தேக்கரண்டி தேன், இவை இரண்டையும் ஒன்றாக உறவாடும்படி கலந்து வாரத்திலே 3 நாட்கள் என்று சில மாதங்கள் பருகி வருவதனாலே உள் உறுப்புகள், இதயம், நுரையீரல், இரைப்பை, சிறுநீரகம், இவை போன்ற உள் உறுப்புகள் அத்துணைக்கும் நலம் தரக்கூடியதாக, விட்டமின் சி செறிந்ததாக, குருதியை சுத்திகரிப்பதாக விளங்கக்கூடிய ஒரு பானமாக இந்த எலுமிச்சையும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, அனானஸ் கோமோசஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பைனாப்பிள் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது அன்னாசி என்று தமிழ் பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த அன்னாசி பழங்கள் இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு சுவையுடையதாக விளங்குகிறது. இதனுடைய சாற்றிலே விட்டமின் சி செறிந்ததாக இருக்கின்றது. இதனுடைய சிறப்பு மருத்துவ குணமாக புரோமெலின் என்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது. இந்த புரோமெலின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து வலியை தணிக்கிறது, வீக்கத்தை கரைக்கிறது. ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே இதனுடைய சத்துவம் புழுக்கொல்லியாக இருந்து வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இந்த புரோமெலின் என்கின்ற சத்துவத்தை இது பெற்றிருப்பதனாலே இது வலியை குறைக்கிறது என்று நாம் பார்த்தோம். குறிப்பாக தலையை பற்றிய வலி, சைனோசிட்டிஸ் என்று சொல்லுகின்ற தலைநீர் ஏற்றம், தலை பாரம், தலை கனமாக இருப்பது, தலைவலி, இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த புரோமெலின் என்கின்ற சத்துவத்தை அன்னாசி பெற்றிருக்கிறது. இதனுடைய இலை சாறுகள் ஒரு கார்பினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக செய்கின்றது. இதனுடைய இலை சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனோடு சர்க்கரை கலந்து ஓரிரு முறை கொடுக்கின்ற பொழுது விக்கல், தொடர்ந்து வருகின்ற விக்கலை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருந்து சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. எம்மனோகோக் என்கின்ற வகையிலே மாத விலக்கை முறைப்படுத்தக்கூடியதாக இது விளங்குகிறது. இருந்தாலும் கருவுற்ற மாதர்கள் இதை பருகுவதை தவிர்ப்பது நல்லது. கருவுற்ற இளம் மாதர்களுக்கு இது கரு கலைவதற்கு ஒரு காரணமாக இருப்பதனாலே
3 மாதம் 5 மாத கர்ப்பிணிகள் கண்டிப்பாக அன்னாசி பழத்தை பருகுவதை தவிர்ப்பது என்பது நல்லது. அன்னாசி பழம் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு அன்னாசி பழத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, அன்னாசி பழச்சாறு மற்றும் அன்னாசி இலைச்சாறை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் அன்னாசி பழச்சாறை பயன்படுத்தி குடலில் தேங்கி உள்ள பழைய மலத்தை வெளித்தள்ளி குடலில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து, குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அன்னாசி பழச்சாறு, இஞ்சி சாறு, லவங்கப்பட்டை, தேன். அன்னாசி பழச்சாறு ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். 100 ml அளவுக்கு அன்னாசி பழச்சாறு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 10 ml அளவுக்கு இஞ்சி சாறு, இஞ்சியோட தெளிவு நீர். நம்ம இஞ்சி சாறு எப்போவுமே பயன்படுத்தும் பொழுது சாறு எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா கீழே அந்த படிவமெல்லாம் படிஞ்சிடும். மேலே இருக்கக்கூடிய தெளிவு நீரை மட்டும் நம்ம மருந்துக்காக பயன்படுத்துறது நல்லது. 10 ml அளவுக்கு இஞ்சி சாறு, 100 ml அளவுக்கு அன்னாசி பழச்சாறு, அதோட கொஞ்சம் நீர் கலந்துக்கலாம். 10 ml அளவுக்கு இஞ்சி சாறு, 2 சிட்டிகை லவங்கப்பட்டை பொடி, பட்டையை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், 2 சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கலாம். 5 to 10 சொட்டு தேன், 5 to 10 சொட்டு தேன். அன்னாசி பழச்சாறை நம்ம அப்படியே குடிக்கிறத விட இந்த மாதிரி லவங்கப்பட்டை, தேன், இஞ்சி சாறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கும் பொழுது இது ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாக மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக. பழைய மலம் குடலில் தேங்கி இருக்கும் பொழுது கழிவுகள் அதிகமாக சேரும். அப்போது அங்கே கிருமி தொற்று அதிகமாகிறதுனால நமக்கு நோய்கள் உண்டாகும். இது நோய்களை தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த முறையாக நம்ம பயன்படுத்தலாம். வாரம் 1 முறை இது போன்று நம்ம பருகிட்டு வரும் பொழுது மலக்குடலில் தேங்கி உள்ள கழிவுகளை போக்குவது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்னாசி பழச்சாரோட நம்ம மிளகு மற்றும் தேன், கல்லுப்பு சேர்ந்து அதை ஒரு காஃப் சிரப் மாதிரி தயார் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அது இருமலை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். தீராத இருமல், வறட்டு இருமலோ அல்லது சளியுடன் கூடிய இருமல் இருந்ததுன்னா அன்னாசி பழச்சாறு 20 ml அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட 10 சொட்டு தேன், 2 சிட்டிகை மிளகுத்தூள், 2 சிட்டிகை உப்பு இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். அதே போல் இந்த அன்னாசி பழத்தோட இலைகளையும் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய இலைகளை நம்ம பிழிஞ்சி நல்லா வெதுப்பிடணும். நெருப்பில் தணலில் இட்டு வெதுப்பிட்டு பிழிஞ்சோம்னா ஈஸியாக சாறு வரும். அந்த சாறு 10 ml அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அதோட கற்கண்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது அது கழிச்சலை உண்டாக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். 2 தேக்கரண்டி அளவு அந்த மருந்தை நம்ம குடித்தோம்னா வயிற்றை கலக்கி கழிச்சலை உண்டாக்கக்கூடிய மருந்தாகவும் வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இந்த சாறு 1 தேக்கரண்டி அளவு எடுத்து அதோட கற்கண்டு 1 தேக்கரண்டி அளவு கற்கண்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு உருண்டையாக உருட்டி அதை நம்ம சுவைச்சி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது விக்கலை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். ரொம்ப நேரம் விக்கல் வந்துகிட்டே இருக்குது, வயிறில் வலி இருக்குது அப்படின்னா அன்னாசி பழம் இலைச்சாரோட கற்கண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருட்டி அதை நம்ம சுவைச்சி சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்பொழுது விக்கல் தணியும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிர சிக்கல், மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய உதிர சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால சரியாக ப்ளீடிங் இல்லாதவங்க, ஸ்காண்டிக் ப்ளீடிங் இருக்கிறவங்க, மிகச்சிறிய அளவில் ப்ளீடிங் வரும், தாராளமாக அந்த இரத்தப்போக்கு இல்லாதவங்க மாதவிடாய் காலத்தில் முதல் 2 நாட்கள் இந்த அன்னாசி பழச்சாறு எடுத்துக்கும் பொழுது அந்த உதிர சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் கருவுற்ற தாய்மார்கள் அன்னாசி பழத்தை உணவாவோ மருந்தாவோ பயன்படுத்துறதை தவிர்க்கிறது நல்லது. அன்னாசி பழச்சாறு, இஞ்சி சாறு, லவங்கப்பட்டை தூள் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து வாரம் 1 முறை நம்ம பருகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள கழிவுகளையும் குடலில் உள்ள கழிவுகளையும் வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் குடற்புழுக்களை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, அனானாஸ் கோமோசஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற பைனாப்பிள், அன்னாசி பழம் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. இந்த அன்னாசி பழம் உண்பதற்கு சுவையானது கூட. இதனுடைய மருத்துவ குணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இது நமக்கு பயன் தருகிறது. இதனுடைய ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கி ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமானத்தை தூண்டக்கூடியதாகவும் விளங்குகிறது.
இதில் இருக்கின்ற புரோமைலின் என்கின்ற வேதிப்பொருள் வீக்கத்தையும் வலியையும் குறைக்க செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பை பற்றிய மூட்டுக்களை பற்றிய வலிகள், சைனோசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலையை பற்றிய வலி, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதில் இருக்கின்ற பீட்டா கெரோட்டின் என்கின்ற சத்துவம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட இது கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. ஹெல்மின்திக் என்கின்ற நிலையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இந்த அன்னாசி சாரோடு இஞ்சி சாறு, சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கம் சேர்த்திருக்கின்றோம், தேன் சேர்த்திருக்கின்றோம். இந்த சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட ஒரு நல்ல தெளிவான ஒரு மருந்தாக தெரிகிறது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதய நோய்களுக்கு இதமான மருந்தாக லவங்கப்பட்டை விளங்குகிறது. சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற சிக்கல்கள், கருப்பையிலே இருக்கின்ற குற்றங்கள், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக லவங்கப்பட்டை விளங்குகிறது. ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக இருந்து உள் உறுப்புகள் அத்துணையும் தூண்டி சீராக செயல்பட செய்யக்கூடியதாக விளங்குகிறது. அன்னாசி, லவங்கப்பட்டை, இஞ்சிச்சாறு, தேன் சேர்ந்த இந்த பானத்தை சில நாட்கள் தொடர்ந்து நாம் பருகி வருவதனாலே மூட்டுகளிலே இருக்கின்ற வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. மாத விலக்கை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் திகழ்கிறது. அன்பான நேயர்களே, சுவையான அன்னாசியிலே எவ்வளவு சுகமான மருந்துகள் உள்ளது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.